வெல்கம் பேக் டு tutti frutti குக்கிங். இன்னைக்கு தீபாவளி மருந்து legiyam எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு 25 கிராம் சுக்கு, ஓமம், மிளகு, கசகசா, ஜீரகம், கொஞ்சம் பட்டை, ஒரு துண்டு மஞ்சள், ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, இது கண்டந்திப்பிலி, வால்மிளகு, அப்புறம் கொஞ்சம் தனியா, கருஞ்சீரகமும் பின்னாடி சேர்த்துருப்பேன். இது அதிமதுரம் சித்திரத்தை பவுடர், அப்புறம் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் தேன். இது கருப்பட்டி. நம்ம இதெல்லாம் இப்போ குக்கரில் வேக வச்சு அரைக்க போகிறோம் மையா. அதில் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கருப்பட்டி. இப்போ ஒரு குக்கரில் அந்த சொல்லி வச்சுருந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு அதில் தனியா காமிக்கலை, அதனால் தனியா ஒரு 3 ஸ்பூன், ஒரு 200 ml தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டுறலாம். அதெல்லாம் பட்டா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம தீபாவளி மருந்து செஞ்சிடலாம். கருஞ்சீரகமும் சேர்க்கலை, அதனால் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அந்த அளவு தான் நம்ம கருப்பட்டி சேர்க்கணும். இப்போது இதில் ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது. இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி அதையும் கலந்து இந்த பேன்லே சேர்த்துப்போம். தண்ணி நிறைய ஊற்றுனா நமக்கு மிக்ஸ் பண்ணி நமக்கு அது பதம் வர்றதுக்கு நேரம் ஆகும். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போது அந்த அதிமதுரமும் சித்திரத்திர பவுடரையும் சேர்த்துப்போம். இப்போ அது ஒரு பவுல் இந்த பேஸ்ட் இருந்ததுனால அந்த ஒரு பவுலுக்கு கருப்பட்டி நம்ம எடுத்துப்போம். இது கூட ஒரு 100 ml வாட்டர் சேர்த்து நல்லா கரைய வச்சுப்போம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு கருப்பட்டி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்க நெய் அதையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அது நல்லா வேகும். நல்ல பபிள்ஸ் மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கும். இங்கே நமக்கு கருப்பட்டி நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கணும். அது நல்லா பபிள்ஸ் வெந்துடுச்சு. அதனால் நம்ம இந்த கருப்பட்டி கொதிக்க வச்சதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள் எப்படி தளத்தலான்னு கொதிக்குது. இப்போது இது மிக்ஸ் ஆகிறதுல நம்ம முதல்ல விட்ட நெய்யும் நல்லெண்ணெயும் வெளியிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட ஆச்சுது. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நமக்கு இது எப்படி வெந்துச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு தொட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், பேன் அடியில் தெரிகிற அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் 3 ஸ்பூன் தேன் ஊற்றணும். தேன் எதுக்கு ஊற்றுறோம்னா அது நமக்கு அப்படி எடுக்கும்போது வர்றதுக்கு கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போது அது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றும்போது ஈரம்லாம் இல்லாமல் நல்ல காஞ்ச பாத்திரமாக இருக்கும். அதில் நம்ம மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த தீபாவளி மருந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.